வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. கிட்டத்தட்ட 8+ இயர்ஸ் ஆயிடுச்சு. 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் சந்திச்சுக்கிறோம். தாத்தாவோட பேரை என் ஃபோனில் ஆடுகளம் தாத்தா அப்படின்னு தான் சேவே பண்ணி வச்சுருப்பேன். செம்ம ஸ்வீட்டான பர்சன். என்ன நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடுறது, தோழர் என்று கூப்பிடுறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. ஹாய் தோழா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் குட்டி தோழி. என்னுடைய திரை உலக அந்த வாழ்க்கையில் நான் நினைவு வைத்திருக்கிற ஒரே ஒரு பாத்திரம் ரவீனா. தேங்க்யூ. நீங்கள் தமிழகத்தின் செல்ல மகள், ஒருவேளை தமிழகத்தின் செல்ல மருமகளாகவும் நீங்கள் வரக்கூடாது. இவர் நல்ல பிளெஸிங்ஸ். அது நீங்கள் மருமகன் எப்படி விருப்பப்படுறீங்க சார்? பெண்களுடைய விடுதலையில் பங்காளியாக இருக்கிற ஒரு முழுமையான ஆணாக இருக்கணும், அவ்வளோதான் முக்கியம். மற்றதெல்லாம் எப்படி வேணாலும் எதுவும் முக்கியம். நைஸ், சூப்பருங்க. நாளைக்கே உங்களுடைய ஃபேவரட் டிரெக்டர் வெற்றிமாறன் படத்தில் ரவீனா காஸ்ட் ஆகுறாங்கன்னா நான் முதல் வெற்றிமாறன்கிட்ட கேட்பேன், ரவீனா என்ன தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறதுக்கு ஆசைப்படுறா, நான் ரவீனாண்ட தாத்தாவை நடிக்கணும்னு கேட்பேன். வாவ். ஏன் என்ன இவ்வளவு காலம் சந்திக்க இல்லைன்றதுக்கு அச்சோ, மேபி இந்த மேடையில் சந்திக்கிறதுக்காக தான் இவ்வளோ காலம் நம்ம சந்திக்காம இருந்தோமான்னு எனக்கு தெரியல. ரவீனாவுக்கு நான் ஒன்றும் கொண்டு வரையில, ஆனால் மொய் எழுதுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எப்போ மொய் எழுதுறது? வருஷம் இருக்கு தாத்தா. தேடி சேர்த்ததில்லை ரவீனாக்கு பிடிச்ச பர்சன்ஸ் லிஸ்ட் எடுக்கிறப்போ எப்படி இவங்க ஒரு அன்பு பரிமாற்றம் நடந்திருக்கும். சூப்பர், செம்ம இல்லை? இவர் கூட்டுறோன்னு சொன்னோம், செம ஸ்வீட்டாக அக்செப்ட் பண்ணார். உங்கள் எல்லாருக்கும் இவர் யார் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சோன்னா வெற்றிமாறன் அவர்களுடைய ஃபேன்ஸுங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், வெற்றிமாறன் அவர்களுடைய படங்களில் மைல்கல்லாக இருந்த ஆடுகளம் படத்தில் நான் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆடுகளம் தாத்தா ஆக்டர் ஜெயபாலன் அவர்களை ப்ளீஸ் can we welcome him? எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணது தெரியுமா? அதுக்கப்புறம் நடுவில் பார்த்துக்கவே இல்லை. 21 இயர்ஸ் தான் ஆகுது. இது எவ்வளோ வருஷம்னா எப்போ மீட் பண்ணியிருக்கீங்க? நான் குழந்தை இருக்கும்போது. நாங்கள் சந்திச்சு ஒரு நூற்றாண்டு இருக்கும். நூற்றாண்டா சார்? -8. நூற்றாண்டுக்கு கொஞ்சம் குறையா, கொஞ்சம் கம்மி. எத்தனை எந்த வருஷம் தெரியல. நான் 6th 7th படிக்கும்போது மீட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் சாரோட பேர், அதாவது தாத்தாவோட பேரை என் ஃபோனில் ஆடுகளம் தாத்தா அப்படின்னு தான் சேவே பண்ணி வச்சுருப்பேன். செம்ம ஸ்வீட்டான பர்சன். நீங்கள் சொன்ன மாதிரி அடிக்கடி கவிதைகள் எழுதுவார், நிறைய பேசுவார், வாழ்த்துவார். சார் மாதிரி ஒரு ஆள் லைஃப்பில் இருக்கிறது வந்து நிஜமாவே வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆள், அவங்களோட பிளெஸிங் நமக்கு கிடைக்குதுன்னு போது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். இன்னைக்கு இங்கே வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியை வந்து மேல் நாடுகளில் வாழ்ந்தேன். ஈழ விடுதலை போராட்டத்தில் நான் ஒரு ராஜதந்திரியாக விடுதலை பணியாற்றினேன். என்ன நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடுறது, தோழர் என்று கூப்பிடுறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இயக்கத்தை விடுதலை போராளிகள் தோழர் தான் கூப்பிடுவாங்க. பரவாயில்ல, நீங்கள் அப்படியா கூப்பிடுங்க. ரெகுலராக எப்படி கூப்பிடுவீங்க ரவீனா? தாத்தா ஆடுகளம் தாத்தா. நீங்க அவரை தோழர்னே கூப்பிட்டுருங்க. ஒரு ஹாய் தோழா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் குட்டி தோழி. என்னுடைய திரை உலக அந்த வாழ்க்கையில் நான் நினைவு வைத்திருக்கிற ஒரே ஒரு பாத்திரம் ரவீனா. தேங்க்யூ. சின்ன பிள்ளையா பார்த்தேன். ஐயோ, ரொம்ப பெருமையா இருக்கு. இவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? அவர் நடிச்ச இதுலயே அவர் நினைவு வச்சிருக்கிற ஒரு பாத்திரம்னா அது நான் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ. கிட்டத்தட்ட 8+ இயர்ஸ் ஆயிடுச்சு. 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் நாங்க சந்திச்சுக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்த SS மியூசிக்கு நான் நன்றி, ரொம்ப நன்றி. நீங்க இங்க வந்தது எவ்வளவு ஸ்பெஷல்னு நாங்க தான் ரொம்ப ரொம்ப பிளெஸ்டா இருக்கோம். உங்களோட பிரசன்ஸ் அண்ட் ரவீனாக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பட் என்ன கேட்கணும்னா,
இவ்வளோ அழகா உங்க 2 பேருடைய பாண்டையும் ஜேர்னியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ரவீனா மிஸ்ஸஸ் ஹர் டேட் எவ்ரி சிங்கிள் டே. ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து இன்னைக்கு ரவீனா அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரவீனாவுக்கு நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரவீனா எல்லாத்தையும் சாதிச்சு காட்டிக்கொண்டே இருக்கிறார். நான் பார்க்கத்தான் நிறைய இருக்கு. நான் இன்ஸ்டாகிராமில் பார்ப்பேன், சில சமயம் ஃபேஸ்புக்கில் பார்ப்பேன். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் தமிழகத்தின் செல்ல மகள், ஒருவேளை தமிழகத்தின் செல்ல மருமகளாகவும் நீங்கள் வரக்கூடாது. இவர் நல்ல பிளெஸிங்ஸ். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இங்கே நிறைய பசங்க ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. நிறைய பையங்க அதான் சார். அது நீங்க மருமகன் எப்படி விருப்பப்படுறீங்க சார்? மருமகன் வந்து வாட் குவாலிட்டிஸ்? பெண்களை சமத்துவமா பெண்களுடைய விடுதலையில் பங்காளியாக இருக்கிற ஒரு முழுமையான ஆணாக இருக்கணும். அவ்வளோதான் முக்கியம். மற்றதெல்லாம் எப்படி வேணாலும் மற்ற எதுவும் முக்கியம் இல்லை. நைஸ், சூப்பருங்க சார். மருமகன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. உங்க லைஃப்ல காதல், லவ் அதெல்லாம் இருந்திருக்கா? இதுக்கு நான் வேணுமென்னா என்னுடைய ஒரு கவிதையை வாசிக்கலாம். சின்ன கவிதை. நீலம். இது வந்து ஒரு கடற்கரையில் நான் என்னுடைய ஒரு தோழியோடு நடந்த சம்பாஷணை வச்சு எழுதினது. நீலம். தோழி, காலமாய் நுரைகள் உடைகிற மணலில் சுவடுகள் கரைய சிப்பிகள் தேடிய உலா நினைவிருக்கிறதா? கடலிலும் வானிலும் தொடர்கிற நீளமாய் நம்மிலும் ஏதோ படர்கிறதென்றேன். கடலிலும் வானிலும் தொடர்கிற நீளமாய் நம்மிலும் ஏதோ படர்கிறதென்றேன். மீன் கொத்திய நாரையாய் நிமிர்ந்தாய், உன் கண்களில் எனது பிம்பம் அசையும். ஆண்டு பலவாகினும் நரையிலா மனசடா உனக்கென்றாய். ஆண்டு பலவாகினும் நரையிலா மனசடா உனக்கென்றாய். தோழி, இளமை என்பது வாழும் ஆசை, இளமை என்பது கற்றிடும் வேட்கை, இளமை என்பது முடிவிலா தேடல், இளமை என்பது பிறரை கேட்டலும் நயத்தலும், இளமை என்பது வற்றாத ரசனை, இளமை என்பது நித்திய காதல், இளமை என்பது அயராத ஆடலும் பாடலும் கூடலும் என்றேன். தோழா, உனக்கு எத்தனை வயசு? தோழா, உனக்கு எத்தனை வயசு? தோழி, எனக்கு சாகிற வரைக்கும் வாழ்கிற வயசு. தோழி, எனக்கு சாகிற வரைக்கும் வாழ்கிற வயசு. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம் சார், நீங்கள் நிறைய பிளெஸிங்ஸ் கொடுக்குறீங்க ரவீனாக்கு. நாளைக்கே உங்களுடைய ஃபேவரட் டிரெக்டர் வெற்றிமாறன் சார் படத்தில் ரவீனா காஸ்ட் ஆகுறாங்கன்னா, நான் முதல் வெற்றிமாறன்கிட்ட கேட்பேன், ரவீனா என்ன தாத்தா தாத்தான்னு கூப்பிட்றதுக்கு ஆசைப்படுறா, நான் ரவீனாண்ட தாத்தாவை நடிக்கணும்னு கேட்பேன். வாவ். பட் நீங்கள் ஏதாவது ஒன்று அட்வைஸ் டு ரவீனா, சினிமாவில் இந்த மாதிரி பார்க்கணும் ரவீனாவை ஃப்யூச்சரில் அப்படின்னா? நான் ரவீனாவுக்கு சொல்லக்கூடியது, கொஞ்சம் ஆக்டிங் தியரி, கொஞ்சம் ஃபிலிம் தியரியை வாசிங்க. வாசிச்சுட்டு டெக்ஸ்ட் புக்கை பார்க்குற மாதிரி படங்களை பாருங்கள். கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டு. ரெண்டாவது வந்து, நீங்கள் போகக்கூடிய இடங்களில் போய் சாதாரண மக்கள் ஓப்பனாக இருக்கிற இடங்களில் நீங்கள் அவர்களுடைய இயல்புகளை படியுங்க. கண்டிப்பாக. அதோட உங்களோட நினைவு வந்து ஒரு வீடியோ லைப்ரரி மாதிரி. அதுக்குள்ள நீங்கள் பார்த்த பல பாத்திரங்களுடைய முகபாவனைகள், நடைமுறைகள் இருக்கும், நான் உட்பட. அதுல இருந்து கற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பா. அது வந்து உங்களை இன்னும் இயல்பான ஒரு நடிகையா மாற்றும். கண்டிப்பா. வெற்றிமாறன் சார் பத்தி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். பட் நீங்க ஏதாவது ஃபியூ வேர்ட்ஸ் எங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன் சார். வெற்றிமாறன் வந்து ஒரு பிடிவாதம் பிடிச்ச குழந்தை மாதிரி. தனக்கு எது தேவையோ அதை பெற்றே தீருவார். அதுதான் அவருடைய வெற்றியின் ஒரு மைல்கல் நினைக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு அம்சம் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அவரோட வளர்ச்சி ரொம்ப பெருசாக இருக்குது. இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஆக்ட்ரஸும் நான் வந்து வெற்றிமாறன் சார் கூட ஒரு படமாவது பண்ணிடணும்னு விருப்பப்படுறாங்க. அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்குது சார் இன்னைக்கு? இல்லை, அவருடைய உழைப்புக்கு ஏற்ற வளர்ச்சி அவருக்கு கிடைச்சிருக்கு. பலருக்கு உழைப்புக்கு ஏற்ற வளர்ச்சி கிடைக்காம போயிடுறது. அவர் தன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற, அவருடைய கலை ஆளுமைக்கு ஏற்ற
அவருக்கு கிடைக்க வேண்டிய இடம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அது எனக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. எனக்கு மேலதிகமான மகிழ்ச்சி அவர் என்னுடைய ஈழத்து மண்ணைச் சேர்ந்த, இலங்கையைச் சேர்ந்த என்னுடைய நண்பர் பாலு மகேந்திராவுடைய மாணவன் என்கிறது எனக்கு அது பெரிய மகிழ்ச்சி. சூப்பர், நைஸ். இப்போ வந்து ரவீனா உங்களுக்காக ஒரு பிரசன்ட் வாங்கி வச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிரசன்ட் அது. அது எல்லாம் விட ரவீனா வந்து என்னை பற்றி என்ன நினைக்கிறான்றதை நான் அறிஞ்சு கொள்ள விரும்புகிறேன். ஏன் என்ன இவ்வளோ காலம் சந்திக்க இல்லைன்றதுக்கும் அச்சோ, இவ்வளோ காலம் வந்து மேபி இந்த மேடையில் சந்திக்கிறதுக்காக தான் இவ்வளோ காலம் நம்ம சந்திக்காமல் இருந்தோமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் தான் சொல்கிறேன், இவ்வளோ வருஷம் பார்க்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. இவ்வளோ ஒரு படத்தில் நடித்தோம், அது மூலயமா தெரியும், அதுக்கப்புறம் பேசிக்குவோம். ஆனால் வந்து இத்தனை வருஷம் கழித்து எனக்காக இங்கே வந்து நிற்கிற அளவுக்கு அந்த பாண்ட் இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு சீரியஸாகவே ஒரு மாதிரி சந்தோஷம். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து ரவீனாவை இப்போ ஒரு நூற்றாண்டு ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டாக சந்திக்க விட்டாருங்க கூட. அடிக்கடி நான் ரவீனா என்ற மனசை வந்து சின்ன பொண்ணாக வந்து ஒன்றுப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. நாங்கள் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அகப்படுற மாதிரி நடிச்சோம். ஆமா ஆமா, காருக்குள்ள ஒரு நாங்க கார் ஆக்சிடென்ட்ல இருக்கிற மாதிரி சொல்லுங்க. நடிச்சிருக்கோம். ஆக்சுவலி அது பேய்கள் ஜாகிரதை அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல வந்து நாங்க கார் ஆக்சிடென்ட்ல இறந்து பேயா வருவோம். நாங்க ஆக்சுவலி அதுல பேய். ஓ, ரெண்டு பேரும் பேய் அப்படி கனெக்ட் ஆயிட்டு. அப்படி கனெக்ஷன். ஓ, ஓகே. சோ இவர் பாத்தீங்களா மனசளவுல இன்னும் எவ்வளவு இளமையா இருக்காருல்ல. சார் நான் நிறைய வந்து டிப்ஸ் கேட்டுக்கிறேன் சார். ஆமா, பேயா வந்து ஒரு தேவதை குஞ்சா என்னுடைய மனசுக்குள்ள இருக்கிறார். வாவ். தேங்க்யூ. ஸோ அந்த ப்ரெசென்ட்டை ப்ளீஸ் கொண்டு வாங்க. ரவீனாவுக்கு நான் ஒன்றும் கொண்டு வரையில, நான் மொய்யெழுதுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் படம். வேண்டாம் வேண்டாம், நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப இல்லை இப்போ கொண்டு வராடலும் மொய்யெழுதுறதுக்கு நான் ஒரு கட்டு பணம் எடுத்து வச்சிருக்கேன். எப்போ மொய்யெழுதுறது வருஷம் இருக்கு தாத்தா. சார் நீங்க அப்படியே சும்மா போக கூடாது. ஆமா, ரவீனாவோட இப்ப பயங்கரமான ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறீங்க. ஐயோ, ரவீனா கட்டுத்தாங்கன்னா என்ன? எஸ் சார், இதுதான் ஆக்சுவலா பேட்டைக்காரனுடைய ரியல் ஆடுகளம். அடிக்கருப்பு நிறத்தழகு, அடிக்கருப்பு நிறத்தழகு, அடிக்கருப்பு நிறத்தழகு, உதட்டு செவப்பழகு, சில்லறைய செதறிட்டண்டி, உன் சிரிப்பில் சில்லறைய செதறிட்டண்டி, உன் குங்கும உதட்ட வச்சு குளிந்த சிரிக்கையில இத ரெண்டு துடிக்குதடி, அத பார்த்து என் மனசு தவிக்குதடி. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு, கலக்குங்க. அண்ட் ரவீனா, are you happy to see him? எஸ் எஸ், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த காஸ்டியூம், இந்த பிரசன்ட்? இந்த எஸ்எஸ் மியூசிக்குடைய அன்பால் என்னுடைய வாழ்க்கையின் நீண்ட நாள் குறை ஒன்று தீர்ந்திருக்கு. எனக்கு மகள் இல்லை. நான் மிகவும் லேட்டாக திருமணம் செய்ததால் இப்போ தான் 3 மாதத்தில் ஒரு பேர பொண்ணு இருக்குது. அதுபடியாக எனக்கு மகளும் இல்லை, வளர்ந்த பேர பிள்ளையும் இல்லை. அந்த குறையை நீங்கள் எனக்கு தீர்த்து வச்சிருக்கிறீங்க. ஓ, சோ ஸ்வீட் சார். உங்களுடைய அனுமதியோடையும் என்னுடைய புதிய குழந்தையுடைய அனுமதியோடையும் ஒருக்கா உச்சி முகர விரும்புகிறேன். என்ன சார் அழகா கவிதைலாம் நிறைய சொல்றீங்க, இப்போ கூட எங்க இருக்கீங்க? ஒய் சார் லேட் மேரேஜ்? மேரேஜ் வந்து நிலைச்சா அதில் ஒரு காதல் இருக்கும். என்னுடைய காதலை பற்றி நான் எழுதின கவிதை உண்டு, அதை நான் வசனமாக சொல்கிறேன். ஆனமலையிலிருந்து எழுதினேன். அருகம்புல்லுக்கு ஊட சிற்றெரும்பு ஊறுறது போல அந்த மூங்கில் காட்டுகளுக்கு கீழே ஊறுற யானை சிறுசாக இருந்தாலும் அதுபோல் என்னுடைய காதலும் பெருசு. நான் வந்து பல பந்துகளை எறிந்து ஏந்தி விளையாடுகிற, அந்த ஷஃப்லிங் செய்து விளையாடுகிற ஒரு விளையாடுகிறதைப் போல பல ஆண்களோட நட்பாக இருக்கிற ஒரு தீரை தான் நான் காதலானேன். அதனால் என்ன, கீழே மூங்கில் காட்டில் வந்து ஒரு யானை மட்டுமே மேய்ந்த தின்ற மூங்கிலும் இல்லை,
ஒரு மூங்கிலை மட்டுமே மேய்ந்த யானையும் இல்லை. எதுவும் செய், இறுதியில் நாம் மட்டுமே மிஞ்ச வேண்டும். மரபணுக்களில் கவிதை கோர்க்க. வாவ் வாவ், சூப்பர் சார். இந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஐ திங்க் ஒரு செல்ஃபியோட செலிப்ரேட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஸோ ஒரு செல்ஃபி எடுத்துடலாமா எல்லாரும் சேர்ந்து? எஸ் எஸ் ரொம்ப ஹாப்பி. இப்போதான் சார் பாலிவுட்லலாம் நடிச்சிருக்காரு. உடனே வந்து என்ன மீட் பண்றாங்க. ஒரே ஜாலியா இருக்கு. நான் வந்து அனிமல் சக்ஸஸ்க்கு அப்புறம் 14 தெலுங்கு படம், 6 தமிழ் படம் பண்ணுறேன். பெரிய பெரிய படங்கள் பண்ணுறேன். ஒரு 5-6 வெப் சீரிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரவீனாக்கு ஒரு ஃபேன் மீட்டிங் அப்படின்னு சொன்னோன்னே என் சொந்த காசை செலவு பண்ணி ஃப்ளைட்டில் வந்துட்டு திரும்பி நாளைக்கு காலையில் போகிறேன். That is how important you are to me. Thank you. இப்போதான் எனக்கு புரியுது நான் லைஃப்ல எவ்வளவு உண்மையான உறவுகளை சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி. thank you. சரி, என்ன அனிமல் படத்தில் நீ பார்த்தீங்கன்னா இன்ட்ரக்ஷன் வந்து அந்த மாஸ்க் வச்சு, சார் ஓகே சார், இப்போ அவங்க விட்டு போயிட்டாங்களே, அவங்க விட்டு போயிட்டாங்க கூட இருக்காங்க, அது பிரச்சனை இல்லை, அனிமல் பற்றி பேசுவோம். அப்படி 45 யூடியூப் சேனலில் அப்படி ட்விஸ்ட் பண்ணிடலாம். வந்து ஒரு 100 கமெண்ட்ல ஒரு 5 கமெண்ட் திட்டுற மாதிரி தான் வலிக்குது. எப்பவுமே ஆஸ்க் எந்த ஒரு பாயிண்ட்ல இது லவ் கிடையாது, இட்ஸ் டாக்ஸிசிட்டி அப்படின்னு ரியலைஸ் பண்ணுங்க. When there's no respect, ma. Obvious. 1, 2, 3, 4, 5. சார் எனக்கு பாவமா இருக்கு சார், போகுது சார்.